அனைவருக்கும் வணக்கம். 4 ஆண்டு சாட்சி, திராவிட மாடல் ஆட்சி 2.0, தமிழ்நாடு தான் அனைத்திலும் சிறந்தது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடை தோறும் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்க எதற்கு அனைவரும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்றாங்க என்றே நமக்கு புரியறதில்லை. ஒவ்வொரு துறையிலும் பிரச்சனை, அனைவரும் வீதியில் இறங்கி போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இல்ல குறிப்பா ஆசிரியர் பெருமக்கள் பல மாதங்களாக போராடிட்டே வராங்க. இதுல ஒவ்வொரு போராட்டத்திலும் 3 கட்டமா ஆசிரியர்கள் போராட்டமே பிரச்சனை இருக்கு. ஆசிரியர் பிரச்சனையே கடந்த ஒரு வாரமா பகுதி நேர ஆசிரியர்கள் டிபி வளாகம் நுங்கம்பாக்கம், சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டம் செஞ்சு வராங்க. இந்த போராட்டம் எதற்காக? இந்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க போறாரு என்று தெரிஞ்ச உடனே காவல்துறை அனுப்பி கைது செஞ்சுட்டாங்க. எதற்காக இந்த அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க போனாரு, என்ன காரணம் என்று நம்ம இந்த காணொலியில் பார்ப்போங்க. தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக நுங்கம்பாக்கம் டிபி வளாகத்தை முற்றுகிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னா, அவங்க பல ஆண்டு காலமாகவே டெம்பரவரியாக, அதாவது பகுதி நேரமா வேலை செஞ்சுட்டு வராங்க ஆசிரியரா. இதை பல ஆண்டுகள் கோரிக்கையா வச்சு வந்துகிட்டே இருக்காங்க. இதுவரை யாரும் நிறைவேற்றதே இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்தல் வாக்குறுதி, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணுதான் இது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்றாங்க. அவங்களே ஒன்றும் புதிதாக ஒன்றும் பண்ணல. அப்படி இருக்க இவங்க ஒரு புறம் ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களை நிரந்தரமாக்கணும்னு ஒருத்தர் போராட்டம் பண்றாங்க. அடுத்து எங்களுக்கு சரியான வேலைக்கு சரியான ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் என்று ஒரு ஆசிரியர் பெருமக்கள் ஒரு தரப்பினரும், இவங்க என்னன்னா இந்த 2009 பிறகு இணைந்த ஆசிரியராக இணைந்தவங்களுக்கு வேற ஊதியமும், முன்னாடி இணைந்தவங்களுக்கு வேற ஊதியமும் கொடுக்கப்படுது. இது எப்படி சரி? நாங்களும் அதே எக்ஸாம் தான் எழுதுறோம், அவங்களும் அதே எக்ஸாம் தான் எழுதிட்டு வந்திருக்காங்க, இது எப்படி சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம். அடுத்து நம்மளுடைய பழைய ஓய்வூதியத்தை நீங்க திருப்ப தரணும் என்று ஒரு ஆசிரியர் பெருமக்கள். இது என்னன்னா, 2003க்கு பிறகு ஆசிரியராக இணைஞ்சவங்களுக்கு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை, புதியதாக ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதிமுக ஆட்சியில். அதை ரத்து செஞ்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கடந்த திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சேருன்னு சொன்னாங்க. இது அனைத்துமே திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் செய்யறதா சொன்னதுதான். இதுல எதையுமே நிறைவேற்றல. அடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இது போன்ற ஒவ்வொரு துறையிலும் போராட்டங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடியே பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சென்று காவல்துறையிடம் பேசி கைது, எதுக்காக இவங்களை கைது செஞ்சிருக்கீங்க, இவங்க என்ன சட்டத்துக்கு விரோதமா எதனா பண்ணாங்களா, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை, திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை அவங்க நியாயமான முறையில் கேட்கிறாங்க, இதற்கு எதுக்கு கைது செய்றீங்க என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு அவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் 181வது விதியில் கொடுத்த, நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த குற்றத்தை தூண்டியது சாலை மறியல். அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல் ஆகும்? சரி சரி, அவங்க வைக்கிற கோரிக்கை நீங்களே கேட்டீங்க, சரி சொல்லுங்க. சரி, அந்த கோரிக்கை 10 நாளா தொடர்ந்து நடக்குது இல்லையா? ஜூலை 8 நடக்குது இந்த போராட்டம். இல்ல கன்சர்னா நீங்க கன்சர்ன் என்ன பண்ணும்? முதல்ல ஆசிரியர்கள், அவங்க யாரும் படித்தவர்கள், பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்காங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள். அவங்கள டக்குன்னு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது இது பண்ணி அதை சரி பண்ணியிருக்கணும்ல. சரி, நீங்கள் தான் சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கேன்னு. என்ன பண்ணியிருக்கேன்?
பேசி என்ன சொல்லப்பட்டது? அது நீங்க அவங்க பேசுனவங்க யாரும் போலீஸ்ல ஹெல்ப் அவங்கள கூட்டி போய் அதிகாரிகள முதல்ல ஃபெசிலிட்டேட் இப்ப நான் ஒரு ஆள் போய் அவங்கள நம்ம முதல்ல அரெஸ்ட் பண்ணுவோம். ஃபெசிலிட்டேட் முதல்ல நீ ஃபர்ஸ்ட் சிவானந்த சார் 2 நாளே வந்து அவங்கள 2 நாளா அவங்கள கூட்டி போய் நாங்க பேசுறோம். what as a police we have taken action facilitating for the peace we are doing தொடர்ந்து வராங்க. ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேறலங்கிறாங்க. அது நம்ம கோரிக்கை அவங்க நம்ம இது மெரிட் ஆஃப் இது பட் இது செக்யூரிட்டி வந்து இது லாக்அப் இது அவர் கஸ்டடியில் இந்த நாட்டில் கைது செஞ்சு நீங்கள் வந்து சிறையில் ஒரு அடங்கத்தில் அடைச்சி வச்சு அவங்களே நான் சந்திச்சு அவங்க இப்போ சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் என்ன ஒரு சின்ன கோரிக்கை 4 பேர் இவங்களை வந்து சந்திக்கணும். 4 பேர் அதே போல இன்றும் இந்த போராட்ட குழுவுக்கு வந்து ஒரு ஆதரவு வலு சேர்க்கும் விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் வருவதாக இருந்தது. இதை அறிஞ்சு கொண்ட காவல்துறை அண்ணன் சீமான் அவர்கள் வந்தா பெரிய பேசுபடு பொருளாயிரும், பெரிய பிரச்சனையாயிரும் என்று சொல்லி வரதுக்கு முன்னாடியே கைது செஞ்சுட்டாங்க. இருந்தா தானே நீ வருவ, நாங்க தான் கைது செஞ்சுட்டுமே அப்படின்ற மாதிரி. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம், இது எப்படிப்பட்ட முறைன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு போராட்டம்ன்றது கூட உரிமை இல்லையா? அதற்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. நம்ம பார்க்க முடியும். தொடர்ச்சியாக எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதை அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர்லாம் பேசுவாரு, ப்ரோ நாங்களாம் வந்து ப்ராக்டிக்கலா பேசுவோம் ப்ரோ, நாங்களாம் மக்கள் கூட இருக்கோம் ப்ரோ. எங்க இருக்கீங்க? அங்க விசாரணையில் இருக்கீங்க, எங்க இருக்கீங்க நீங்க? அப்ப தொடர்ச்சியாக மக்கள் எந்தெந்த துயரத்துக்கு ஈடுபட்டாலும் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஒரே ஒரு குரல் தான் மக்களுக்காக, மக்களின் அந்த வலியை உணர்ந்த ஒரு குரலா ஒலிக்க அது அண்ணன் சீமான் குரல், நாம் தமிழர் கட்சியின் குரல் மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு களத்திலும் அண்ணன் சீமான் இருக்காரு. தொடர்ச்சியாக நம்ம மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது இந்த போராட்டங்கள் எப்போ முற்று பெறும் நம்மளுக்கு தெரியல. எத்தனை காலமாக இவங்க வந்து ஏதோ போன ஆண்டு அதுக்கு முன்பு ஆண்டு இருந்தா அந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. இதே போராட்டம் செஞ்சுட்டே இருக்காங்க. திமுக அரசு இதில் கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்துக்கு முற்று பெற வைக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் வருவது தடுத்துடலாம், இன்னைக்கு தடுத்துடலாம். தொடர்ச்சா நாளைக்கு வருவாரு, நாளைக்கு போராட்டம் பண்ணா எவ்வளவு நாள் நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க, எத்தனை நாள் பண்ணிருவீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் அவங்களை சந்திக்க தான் போறாரு, அந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் போறாரு. அதனால் திமுக அரசு இதில் தலையிட்டு சரியான தீர்வை ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டும். கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு என்று சொன்னாலாம் பத்தாது, ஆசிரியர்களுக்கு முதல்ல நீங்க பாதுகாப்பளிங்க, அப்புறம் என்ன கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு. அதனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் அவர்களும் தொடர்ச்சியாக அந்த களத்தில் ஆதரவாக இருப்பார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்று சொல்லி அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.